அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, இந்தியன் முஸ்லீம் லீக் யூனியன் கட்சிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இடையே தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சியுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக விசிகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிலேயே இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் TR பாலு தலைமையிலாக 7 பேர் கொண்ட குழுவினர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் உள்ளிட்ட 7 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த IUML சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த முறையும் அதே தொகுதியை வழங்க வேண்டும் என்று IUML சார்பாக கேட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட திமுக சார்பில் அந்த தொகுதியை, ராமநாதபுரம் தொகுதியை பார்த்தோம் என்றால் திமுக வேட்பாளருக்கே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிர்வாகிகள் கூட்டத்தில் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. திமுக ராமநாதபுரம் தொகுதியை மீண்டும் IUML கட்சிக்கு தருமா அல்லது மாறு தொகுதியை வழங்குவார்களா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீதம் எத்தனை, அதாவது ராமநாதபுரம் தொகுதியை தரவில்லை என்றால் வேறு எந்த தொகுதியை வழங்கலாம் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இந்த வாரத்திற்குள் இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக அனைத்து கட்சியிலிடமே பேச்சுவார்த்தை முழுமையை பெற்று விட வேண்டும் என்று திமுக தலைவர் வழங்கியிருந்த நிலையில் குறிப்பாக திமுக சார்பில் இந்த பேச்சுவார்த்தை குழு தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சிகளாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இன்று 3 கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் விசிக சார்பில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தி முடித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக IUML சார்பாக இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவில் தான் உடன்பாடு எட்டப்படுமா அல்லது மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா என்பது தொடர்பான முழு விவரங்கள் என்பது தெரியவரும். ஆனால் IUML கட்சியை பொறுத்தவரையிலும் ராமநாதபுரம் தொகுதியை தான் இந்த தடவையும் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.